இந்த ஸ்டில்லே சூப்பராக இருக்கு பாரு. டக்கன் கொக்கு ஃபேஸ் ஆஃப். அவன் வந்து அசையாமல் இருந்தால் பிடிக்கலான்னு பார்க்குறான். ஐயோ அப்போ தான் அசைஞ்சு சத்தம் போட்டு போடா அங்கிட்டு சின்ன பதாது இவனே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் இருக்கோம். இவன் போய் அவனை விரட்டுறான். அவனையும் விரட்ட நீ போடா அப்படின்னு. நம்ம ஆளு கொக்கு கிட்ட கொத்து வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். அங்கே பாடுறா விரட்டுது பாத்தியா? போக மாட்டேங்க. என்ன பயப்பட மாட்டேற? வாய் வேற சார்பா வச்சிருக்க, பயப்பா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியே காத்திருக்கிறப்ப பிரெட்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறானு பார்த்தியா? இது வாவ் செம்ம ஷாட்டு. 2 பேர் தண்ணி குடிக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். அவன் அழகாக வந்து மீன் சாப்பிட்டுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். சூப்பராக வந்தான் விரட்டுனா இவன்ட்ட வர. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இருந்தது பையனாக இருக்கும், அடுத்து இருந்தது பொண்ணாக இருக்கும். எனக்கு மீன் கிடைக்கல, உனக்கு என்ன மீன் மண்டை அடித்து தோல்த்திருக்கு. அதுதான் இல்லைதான் புருஷ பண்ணாது. அதான் புதுசு பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அது இல்லை பரவாயில்ல. இது இது நேரம் இதுதான் நாரை நாரை. இதுதான் வந்து ஐஸ்வர்யா ராய் பாடுவாங்களும். இங்கே இதுங்கெல்லாம் சாப்பிட்றதுனால தான் மீன் கண்ட்ரோலே ஆகுது. எல்லாம் கொச்சன்னு இருக்கும். ஏன் நிறைய இருக்குப்பா. இதுங்க ஆர்டர் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பிஸ்கெட் போட்டாங்கன்னு வச்சுக்க, சாப்பிட்டுட்டு மீன் அப்புறமா பார்த்துக்கோன்னு வருது. அதுக்குள்ளே அது மீன் ஆல்ரெடி வந்துடுது. பாவுண்டா அந்த கொக்கு, நம்மளே பிடிச்சி கொடுக்கலாம் போடா. அது ஹார்ட் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் நம்ம வாத்து பாய் தான் வந்து கழிச்சுட்டல்ல அப்படின்னு ஓடிடுறாங்க. நீ இறங்கி ஆடு கப்பில. அது எவ்வளோ தூரத்துக்கு கழுத்தை நீட்டி பார்க்குது பாரு. இந்த ஏரியா நம்ம செட் ஆகாது. வேறு ஏரியா பார்க்கறதே அல்டிமேட்டாக இருக்குதா. தள்ளிக்கோ. நானும் இவனுக்கு ஒரு மீன் கிடைக்குன்னு பார்க்குறேன். உனக்கு ஒரு மீன் கிடைக்கலையே. இது மட்டுமா நானும் தான் பார்க்குது. அவன் பாடுறா வந்தான் பிடிச்சான் கிளம்பிட்டே இருந்தான்டா. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு. அவ்வளோ நேரமாக தண்ணி உள்ள தேடிட்டு இருந்தான். இது தண்ணி உள்ள போக மாட்டான். வரான்டா ஐயா மீன் கிளம்பிட்டான். இல்லை அந்த இடத்துல போய் பார்ப்பான். ரொம்ப நேரமாக இதுக்கு நல்லா பார்த்துட்டு சண்டை போடுவேன். என்னடா ஏன் இல்லை இது அம்மா அடிக்குது, அது அப்பா தடுக்குது. ஆப்பிளே யார்தான் ஒத்தை கிட்ட வாடா. ஹாய் வச்சுக்கிற மாதிரி ட்ரையாங்கிளில் கத்திக்கிறானுங்க.
இவன் மட்டும்தான் ஏதோ வாயை வச்சு ரொம்ப நேரமாக நோண்டிடுவான். அட்டாக் 100%, டேமேஜ் 0%. ஏய் ஆக்சுவலி இவன் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறான். அது ரெண்டும் இதுதான் டிஃபென்ஸ் தான் கொடுக்குது பாரு. சரி சொல்லு, நாரையே வரட்டினே நீ யாரா கூப்பிட்டு பார்த்து மணி ஆகுது பாரு அடிக்குது. அடிக்க முடியும். இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம போய் மூணாவது. ஆமாம், we should not disturb the nature. அடுத்து நம்ம கிட்ட வரும். எல்லாரையும் செஞ்சுட்டேன். நீங்கள் என்னடா ரெண்டு நீ யாரா கோமாளி போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லுவேன். வரட்ட போகுது. அது ரெண்டும் அடிச்சுக்கிற வரைக்கும் இது கத்துச்சு. அதுக்கப்புறம் அமைதியாச்சு பாரு. அது பாஷையில் ஏதோ பேசிட்டு போகுது. அமைதியாக இருந்து தொலைங்களோட இந்த நாய்ங்க முன்னெல்லாம் அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு. பா இந்த வியூவே பாரு நல்லா இருக்குல்ல. பாதி வெயில் பாதி நிழல். இப்போ வரைக்கும் தான்ப்பா நல்லா இருக்கும். இல்லை இங்கே மதியமும் நல்லா இருக்கும். மதியம் அந்த பக்கம்லாம் சூப்பராக இருக்குங்க. அது விட்டு போனேன். டேய் இவன் போய் சண்டை போடுறான்டா. இது எனக்கு ஆத்திர இடத்துல இது தடுக்குது. இல்லை 2 பேர் இருக்கீங்க வேஸ்ட் தான். அவன் ஒருத்தர் நான் செய்கிறான் என்ன. இல்லடா இது அடிச்சுக்காதீங்கன்னு தடுக்குது இதை. அது சுற்றி ஓடி சுற்றி போய் வந்துச்சு பார்த்தியா. டேய் பேச்சுவார்த்தை